ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இண்டூஸ் தமிழ் கிச்சன்ல பார்க்க போறது கோபி மஞ்சூரியன். அது இப்ப எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவரை நல்லா ஒரு கடாயில போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். தண்ணி போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளவு போதும், லைட்டா போட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நினைச்சீங்கன்னா பூச்சி இல்லாம இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்னு நீங்க காலிஃபிளவர்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்க ஒரு கொதி விட்டு நீங்க இறக்கி ரெடியா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா கிடைக்கும். அப்படியே எடுத்து நம்ம பாயில் பண்ணக்கூடாது. மஞ்சத்தூள் உப்பு லைட்டா நீங்க போட்டுட்டு தான் நீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு காலிஃபிளவரும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிக்கலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃபிளார். இது ரைஸ் ஃபிளார். இது சோயா சாஸ். அப்புறம் நீங்க ஆனியன் எடுத்திருக்கிறேன். பெப்பர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப நானு ஃபர்ஸ்ட் ஆல் பர்பஸ் ஃபிளார் போடுறேன், ஒரு அரை கப்பு. அடுத்தது ஒரு 1/4 கப் ரைஸ் ஃபிளார் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். அடுத்தது சோயா சாஸ். சோயா சாஸ் ஊத்திட்டேன். 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஊத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவைக்கான உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊத்தி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் ஊத்திட்டு பஜ்ஜி மாவு அளவுக்கு நீங்க பிசைஞ்சிட்டு இப்ப நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். நல்லா பஜ்ஜி மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, காலிஃபிளவர் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், ஆல் பர்பஸ் ஃபிளார், பெப்பர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஒரு காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வச்சிருக்க காலிஃபிளவர்லாம் இப்ப எடுத்து அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பெரிய பவுலா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு தடவை நான் பாயில் பண்ணல, அது ஒரு 1/4 வேகோடு வெந்திருக்கும். அது போதும். முழுசா நீங்க வேக வச்சிடாதீங்க. அப்புறம் நீங்க ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு உதிரி உதிரியா நல்லா உடஞ்சு போய் வந்துடும். நல்லா பெசரி வச்சிருக்கிறேன். இதை எடுத்து நம்ம வானல்ல போட்டு நல்லா இப்ப ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் வானல்ல வச்சிருக்கிறேன். இப்ப நல்லா காலிஃபிளவர் போட்டா நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்ப வச்சிருக்கிற காலிஃபிளவரை எடுத்து இப்ப நம்ம இதுல ஃப்ரை பண்ண போறோம். இதை ஒரு 2 டைம்ஸா நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் போடுங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா இருக்கும்.
இப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. நல்லா பொற வேணும். நல்லா அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு வரும். அதனால இன்னொரு தடவை கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஆறுன உடனே திரும்பி இன்னொரு தடவை உடனே போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த விட்டெல்லாம் ஒரு மாதிரி இதாகும். ஆறுன உடனே திரும்பி போட்டு நீங்க இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் தான். வேணும்னா ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க இதே உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுடலாம். இப்ப நெக்ஸ்ட் இப்ப நான் 2 பிளேட் காலிஃபிளவர் நல்லா ஃப்ரை பண்ணிருக்கேன். இப்ப நான் ஒரு காலிஃபிளவர் எடுத்தேன், எனக்கு 2 பிளேட் வந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேட் நம்ம ஃப்ரை பண்ணதை நான் திரும்பி நான் இப்ப ஃப்ரை பண்ண போறேன். உங்களுக்கு கொஞ்சம் இப்ப காஞ்சிருச்சு பாருங்க. இப்ப திரும்பி ஃப்ரை பண்ணீங்கன்னு நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் பண்றேன் நானு. உங்களுக்கு இது ஆப்ஷன் தான், வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுடலாம். திரும்ப நான் ஃப்ரை பண்றேன். இது ஒரு 1 மினிட் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த ஆனியன் இருக்குல்ல, ஆனியன் ஃப்ரை பண்ற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப ஆனியன் எடுத்து போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒண்ணு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஒரு 2 மினிட்ஸ். இதுவும் நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு போகணும். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப சோயா சாஸ் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுல சால்ட் போட்டிருக்கோம், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். வாயில போட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயில போட்டு பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டு பெப்பர் போடுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஸ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃபிளவரை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா காலிஃபிளவர்லாம் உடைஞ்சிடும். அதனால இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃபிளவர் எடுத்து இது மேல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். காலிஃபிளவரும் அது நல்லா உடையாம ப்ரோக் ஆகாம அப்படியே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, இப்ப ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. வச்சிருக்கிற காலிஃபிளவரை எடுத்து இதுல நம்ம பாருங்க நல்லா ஒரு நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா 2 டைம்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதால உங்களுக்கு நல்லா இருக்கு. இதை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு தூள் தூளா உடைஞ்சிரும். உங்களுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். கோபி மஞ்சூரியன் இப்ப ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே ப்ரொசீஜர்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் நல்லா வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாய்.